ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இன்னைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்றத வச்சு ஒரு கதை கேட்டுறலாமா? ஸ்கூல்ல அருள் அப்படின்ற தம்பி புதுசா சேர்ந்திருந்தாங்க. அந்த தம்பி ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 மாசம் ஆயும் புது யூனிஃபார்ம் வாங்கவே இல்ல. அவன் போட்டிருந்த சட்டை கிழிஞ்சும், அவன் பேண்ட் மங்கி போன கலர்லயும் இருந்துச்சு. அவங்க அப்பா கூலி வேலை பார்க்குறவரா இருந்தாரு. ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போய் அந்த தம்பி கேட்டான். "அப்பா, அப்பா எனக்கு புது யூனிஃபார்ம் வாங்கி தாங்கப்பா" அப்படின்னு கேட்டான். அவங்க அப்பாவும் "சரி தம்பி வாங்கி தரேன்னு" சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பாவால வாங்கி தர முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதும், ஏசப்பாட்ட போய் "ஏசப்பா எனக்கு புது யூனிஃபார்ம் வாங்கி தாங்க ஏசப்பா" அப்படின்னு டெய்லி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் ஸ்கூல்ல டீச்சர் அன்னைக்கு நடத்தின பாடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அருள் டக் டக்குன்னு ஆன்சர் சொன்னான். உடனே டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்லையே புது பையன் நல்லா படிக்கிறானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் பாபு, ரவின்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் அருள்ட்ட வந்து பேசினாங்க. அப்ப வர அருள் நம்ம ரொம்ப ஏழையா இருக்கோம். நம்மட்டலாம் யாரும் பேச மாட்டாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு ஈவினிங் அவங்க 2 பேரும் வந்து பேசினது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில மணியும், அருளும் சர்ப்ரைஸா அருள் வீட்டுக்கு போனாங்க. போகும்போது கையில ஒரு கவரும் எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போய் அருள்ட்ட குடுத்து, "நீ இத பிரிச்சு பாருன்னு" சொன்னாங்க. அருளும் பிரிச்சு பார்த்தான். பிரிச்சு பார்த்தா அதுல 2 செட் யூனிஃபார்ம் இருந்துச்சு. அவனுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவன் ஏசப்பாக்கு, "ஏசப்பா எனக்கு இந்த யூனிஃபார்ம் தந்ததுக்கு நன்றி" அப்படின்னு சொன்னான். அடுத்து அவன் எங்க வீட்ல மண்ண வச்சு செஞ்சு வச்சிருந்த நெறைய பொம்மை இருந்துச்சு. அந்த பொம்மைய எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுத்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும், "நீயா அத செஞ்ச? எங்களுக்கும் செய்ய சொல்லி தர்றியா?" அப்படின்னு கேட்டாங்க. அவனும், "ஓகே நான் அடுத்த தாட்டி நீங்க வரும்போது சொல்லி தரேன்னு" சொல்லிட்டு, "இந்த வாரம் சண்டே எங்களுக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். நீங்களும் வரீங்களா?" அப்படின்னு கேட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி நாங்க வரோம்ன்னு சொன்னாங்க. சண்டேவும் வந்துச்சு. அவங்க சண்டே கிளாஸ் போய் ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் இருந்தாங்க. சண்டே கிளாஸ் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்களும் தேவையுள்ளவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன குட்டீஸ் நீங்க இனிமேல் குடுப்பீங்களா? ஓகே. இந்த கதைக்கான ஒரு வசனம் படிச்சிடலாமா? உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. இந்த கதைக்கான பாட்டு கத்துக்கலாமா? தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் தட்டி மேளம் கொட்டி தையிட தையிடதோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் தட்டி மேளம் தட்டி தையிட தையிடதோம் கொடு 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 உற்சாகமாய் கொடு தம்பி கொடு 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 உற்சாகமாய் கொடுத்தங்க அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எசப்பா உன்னை ஆசிர்வதிப்பாரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எசப்பா உன்னை ஆசிர்வதிப்பாரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டுக்கான இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் கொட்டி மேளம் தட்டி தையிட தையிடதோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் தட்டி மேளம் கொட்டி தையிட தையிடதோம் கொடு 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 உற்சாகமாய் கொடு தம்பி கொடு 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 உற்சாகமாய் கொடுத்தங்க அமுக்கி குலுக்கி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எசப்பா உன்னை ஆசிர்வதிப்பாரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எசப்பா உன்னை ஆசிர்வதிப்பாரே தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் தட்டி மேளம் கொட்டி தையிட தையிடதோம் தந்தனத்தோம் தந்தனத்தோம் தையிட தையிடதோம் தாளம் தட்டி மேளம் கொட்டி தையிட தையிடதோம்